ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அபுதாபி தான் போகிறேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங்கே என்னோடய அத்தா, மாமு, என் தம்பி 3 பேர் வந்து பெட்டி கட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே எங்கள் ஃபேமிலியில் வந்து ரவுண்டப் என் சித்தி, மாமி எல்லோரும் வந்து பெட்டியெல்லாம் அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னை வச்சு ஃபன் பண்ணிவிட்டு 30 கேஜி தான் லக்கேஜு, 6 கேஜி தான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடுக்கிட்டு அதை எடுத்து வை, இதை எடுத்து உள்ளே வையின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. 6 o'clock போல் அத்தா, அம்மா, நானி எல்லோரும் வந்து என்னை ஏர்போர்ட்டுக்கு விடுறதுக்காக வந்தாங்க. மார்னிங் பாமன் படத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம மிஸ்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லாக இங்கேயே இப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குமோ அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட் தான். ஃபஸ்ட் டைம் போகிறேன், என்ன நடக்கும்னு ஒன்றுமே தெரியாது. ஃபுல்லாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே போனோம். அப்புறம் மதுரையில் வந்து ஒரு ஹோட்டலில் இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபுல்லாக இமிக்ரேஷன் கீழே எல்லாமே செக்கிங்லாம் முடிச்சுட்டு மேலே வெயிட்டிங் ஹால் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது வேறு கண்ட்ரிக்கு போகிற ஃப்ளைட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதை அப்படியே எட்டிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நமக்குள்ளே ஃப்ளைட்டு எப்போ வரும், எப்போ போகிறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்னால என்னோடய ஹஸ்பண்ட் என்னை தனியாக விட வந்து யோசிச்சுட்டு யாராவது வரையில் சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இந்த பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து கரெக்டாக அந்த டைம் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஓகே உங்கள் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போட்டாங்க. ஃபஸ்ட் டைம்னால அடுத்தடுத்துனா நானே வந்துடுவேன். ஃபஸ்ட் டைம்னால எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் எல்லாம் சொன்னால் கூட அங்கே போய் பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க வந்து 20 இயர்ஸாக இங்கே இருக்கிற நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஃபுல்லாக இது அப்படி, இது இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி தந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு அந்த டைம் அந்த அன்றைக்கி லக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னோடய சீட்டு வந்து விண்டோ சீட்டில் அமைஞ்சிருச்சு. செம்ம ஜாலியாகிட்டேன். ஓகே நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு எடுத்த ஆங்கிள்லேயே திரும்ப வீடியோ எடுத்துகிட்டு அப்போவே எங்கள் அத்தாக்குள்ளே அனுப்பிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. கரெக்டாக அந்த விண்டோ சீட்டில் நாங்கள் வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸைட் அந்த இதில் உட்காந்துட்டோம் போல். எனக்கு சாய முடியல, அது ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஃப்ளைட்டு கிளம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து ஃப்ளைட்டில் பயந்துடாத, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், வயிறு கூசும் அப்படி. லைட்டாக வயிறு கூசுச்சு. ஆனால் அவ்வளோலாம் நான் பயப்படவே இல்லை. நான் நல்லா ஜாலியாக உட்காந்து விண்டோ சீட்டில் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறாங்க, எப்படி போகுது, என்ன ஆகுது அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. ஃப்ளைட் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க இல்லைன்னா அடிக்கடி போயிட்டு வர்றவங்க அப்படின்னா பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரில. நான் ஃபஸ்ட் டைம் போகிறனால சும்மா எப்படி இருக்கும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துருந்தோன்னே எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்து வர ஒரு 2-3 பேர் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரி ஃப்ளைட் ஏறிட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பார்க்கலையே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு 2 பேர் தள்ளி ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க அங்கே தள்ளி ரேண்டமாக பார்க்கையில் அவங்கெல்லாம் வந்து என்னென்னா அந்த வெக்கேஷனில் வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல, ஃபேமிலியோட ஒன்றா இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ ஃபோட்டோலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நிறைய பேரில் வந்து அப்ராட்லேருந்து அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஆனால் ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும். அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஃபேமிலியை. எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த மதுரை டு துபாய் வந்து இடையில ஒரு 4 ஹார்ஸ் இருக்கும் ட்ராவல். அப்போ மட்டும் செம்ம போரிங்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. தூக்கமும் வரல. நிறைய பேர் தூங்கிட்டாங்க. தூக்கமும் வரல. மொபைலில் வந்து மூவிலாம் இருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ டைம் உட்காந்து பார்க்குறது. அதுவும் பார்க்க முடியல. நான் பிறண்டுட்டு தான் வந்தேன். அதோட கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட பாஸ்தா ஆர்டர் பண்ணி சீசி பாஸ்தாவும் ஒரு ஆரஞ்சு ஜூஸும் ஆர்டர் பண்ணோம். அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவாக இருந்துச்சு. பசிக்கு சாப்பிட்லாம். அப்புறம் சூப்பர் வியூங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். க்ளவுட்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு என்ன சொல்லுவோம், கார்பெட் விரிச்ச மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலி அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் போய் அப்போ தான் அந்த மலை அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம். அப்போ சொன்னேன்ல என்னோடய ரிலேட்டிவில் ஒரு அத்தா வந்திருந்தாங்க அப்படின்னு. அவங்க கூப்பிட்டு அத்தா பாருங்கள் துபாய் வந்துருச்சுல்ல, இதெல்லாம் தெரியுது பில்டிங்ஸ்லாம் அப்படின்னு. அவங்க 20 இயர்ஸாக வர்றாங்க. அவங்க சொன்னாங்க இது இல்லைம்மா ஒமான் நினைக்கிறேன், இது துபாய் நான் வரல அப்படின்னு. இல்லை பாருங்களேன் பில்டிங்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு. நானும் பல வருஷமாக வர்ற மாதிரி அவங்க 20 இயர்ஸாக வந்துட்டுருக்காங்க. அவங்க நான் பண்ணுற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு துபாய்க்கு. எங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஃப்ளைட் வருதுன்னு பாருங்களேன். இது லோக்கல் ஃப்ளைட் ஒன்றுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 3rd டெர்மினல், ஃபஸ்ட்டு டெர்மினலில் ஃபுல்லாக எமிரேட்ஸ் டபுள் டக்கர் தான். அவ்வளோ எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் செகண்டில் வந்து ஃபுல்லாக துபாயோட லோக்கல் ஃப்ளைட்ஸு. நாங்கள் 3rd டெர்மினலில் வந்து இறங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பின்னாடியே ஒரு 4 ஃப்ளைட்டு கீழே இறங்கிட்டு இருந்துச்சு.
அடுத்து இங்கே பாருங்களேன், இங்கே வந்து நம்ம ஆட்களும் அடிச்சுட்டு நிற்கிறாங்க இறங்குறதுக்கு, யார் ஃபஸ்ட்டு இறங்குவா அப்படின்னு. பார்க்கவே சிரிப்பாக இருந்துச்சு, இங்கே வந்துமாடா அப்படின்னு. அப்புறம் வந்து இங்கேருந்து அடுத்து மெட்ரோவில் போய் தான் போகணும். அடுத்து நாங்கள் கீழே இறங்கி மெட்ரோவுக்கு நடந்து போயிட்டுருந்தோம். ஃப்ளைட்லேருந்து இறங்கி மெட்ரோவில் வந்து தான் நம்ம துபாயோட ஏர்போர்ட்டுக்கு போக முடியும். ஸோ அதனால் மெட்ரோவில் போய் அங்கே ஏர்போர்ட் போகிறதுக்காக போயிட்டுருந்தோம். நான் இதெல்லாம் போடுவேன், இதெல்லாம் யூடியூப்பில் போடணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஓகே இது போடுவோம், நமக்கும் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். நமக்கும் ஒரு லைஃப் டைம் மெமரி மாரி இருக்கும்ல, அதனால தான் இதில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாரி இருக்குல்ல. ஓகே இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.